வெற்றிலையில் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அம்மா பார்த்து சொல்லுவேன். அதை எடுத்ததும் ஐஸ்வர்யா கும்பசாமி குலசாமி எதுவாக இருந்தாலும் காய்ச்சிக்கிறாங்க. தாய் வந்து தெய்வ மனிதராக ஆண் தெய்வமாக பெண் தெய்வமாக அக்கா அக்கா எனக்கு ஐஸ்வர்யா இந்த எடுத்ததுமே நாங்கள் பழுத்த பழப்பு ஓட்ட பழப்புன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சரியாயிடும். அருவாக்காரதே உன் குலசாமியா? அருவா வச்சுட்டு வராது. இல்லை நான் வெத்தலையில் சொல்கிறத உங்களுக்கு நடந்தது சொன்னால் ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா தெரியாத விட்டுருங்க. அவ்வளோ வேணும் ஒன்றுங்க. பரந்த மனசுலே சரியா? மனசு எண்ணமும் வந்து எப்போவுமே அடுத்தவருக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். உண்மையா? கண்ணீருக்கு பஞ்சமே இல்லை. கண்ணீருக்கு பஞ்சமே இல்லை அவங்களுக்கு. நல்ல உள்ள படைச்சு நடவுலையே நம்ம இப்படி சோதிக்கிறேன்னே நினைக்கிறீங்க. அந்த அளவுக்கு கஷ்டமும் கண்ணீரும் கிட்டத்துலேயே நிற்கிறான். தாயிட்ட விட்டீங்கள தீர்த்துருக்காங்க. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குதான். சரியா? இதுதான் தண்ணியை கொடுத்து கஷ்டத்தைப்படுத்த விடாது. மனசில் பிறந்துட்டு நாங்கள் எல்லாருமே சந்தோஷம் இந்த பூமியில் வாழ்ந்தாயி. கவலையே வாழ்க்கையாக போச்சுன்னு சொல்கிறீங்க. மனசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வேதனையிலே இருக்குது அவங்களுக்கு. சொல்லுவாங்க வெத்தலை நாங்கள் பார்த்துட்டே வாங்கிட்டு வந்து இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதைத்தான் எங்கள் அம்மா வெத்தலையில் சொல்லுவாங்க. ஏன்னா நான் அம்மா அருள் வந்து சாமி பார்க்க ஆரம்பிக்கிறப்ப எங்கள் அம்மாட்ட கேட்டு எவ்வளவோ பேர் சாமி பார்க்குறாங்க. அம்மா நான் ஒரு கண்ணுக்குட்டி எனக்கு வந்து ஆத்தா இறங்கியிருக்கேன், நீங்கள் எனக்கு வந்ததுக்கு ஒரு அபூர்வ சக்தியை கொடுங்கம்மான்னு கேட்டி. அப்போத்தே அந்த தாய் வந்து இந்த வெத்தலையில் பார்த்து சொல்கிறது இறந்தவங்க வந்து என் மேலே இறங்கி அப்படியே பேசுவாங்க. அவங்க வீட்டில் என்ன நடந்து அவங்க இறந்துட்டா, அவ்வளோ செய்வனையா இல்லை உடம்பு முடியாமையா அப்படியே அவங்களே பேசுவாங்க, அவங்களே சொல்லுவாங்க. இதுவரையில் கடைசி வெத்தலையும் நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடந்துகிட்டே இருக்கான். அந்த மாதிரி இருக்கான். அவளைக்கு பேசுறது பஞ்சமலை தாங்கி ஐஸ்வரி தாங்கி இந்த எலுமிச்சம்பழம் மாற்றி உங்கள் வாழ்க்கை நல்லா பளிச்சுன்னு இருக்கணும். அப்படின்னா அதை வந்து இன்னுமே அந்த இடத்துக்கு நீங்கள் வரவே முடியலை. வதங்கி அந்த வாழ்க்கையே என்னடா ஏதோ நம்ம பூமியில் பிறந்தோம், ஏதோ கல்யாணம் பண்ணோம், பிள்ளைகளை பார்த்தோம், வதங்கி போயிட்டே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு செழிப்பமான இடத்துக்கு வரவே முடியலை. இன்னும் இல்லை, வர முடியலை. இந்த மாதிரி இதே இந்த ஒரு கனி கூட வெத்தலையும் சரி கனியும் சரி ஏற்றமாக இறக்கமாட்டே இருக்க அவங்க வாழ்க்கை. இன்னுமே ஒரு சரிசமமாக இல்லை. இந்த கனி எப்படி வதங்கி வாடி போயிருக்கோ இதே மாதிரி உங்களுடைய நிலைமை இருக்குது. இதே மாதிரி நாம் இன்னமும் தண்ணி போயிட்டே இருக்கோம். இன்னும் தாயிட்ட வந்துட்டீங்கல்ல, தாய் தெரியப்பா. அதனாலே இந்த கனி பொறுத்தில் என்கிட்ட வந்து நட்டத்து மாதிரியா தான் இருந்துருக்கா. இந்த கனி மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து அப்படியே சோர்ந்தே இருக்கீங்களா? சரியா? அதெல்லாம் ஆட்டா சரி பண்ணிடுவான். இந்த வெத்தலையில் சொல்கிறது உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? ஏன்னா எங்கள் அம்மா வந்து அந்த அபூர்வ சக்தியை கொடுத்ததுனால அதை நான் அருளை இறக்காமல் அந்த வெத்தலையில் பார்த்து சொல்கிறேன். திருப்தியாக இருக்குல்ல?